இருக்கிறதா நான் அகில அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் பவானி. என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது பவானி. நீ முதல்ல இங்க இருந்து போ. வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க சாமி. சரிங்க சாமி. டேய், கதவு மூடுறா. சரிங்க சார். ரத்னம், அக்கா, ஏதாவது தெரியுதா? அக்கா, மாலைக்குள்ள என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியலக்கா. யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அக்கா, அகிலாண்டேஸ்வரி மேடத்தை ஏமாத்த போறோம். அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குக்கா. மாலைக்குள்ள என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியலக்கா. அக்கா, யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அக்கா, நாம செய்யற இந்த ஏமாத்து வேலையில அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கும் பங்கு இருக்குன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்கக்கா. அதனால அந்த அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட மானம் மரியாதை எல்லாம் போயிடுங்கக்கா. இப்போ எனக்கு அது முக்கியம் இல்ல. என் மகன் கல்யாணம் தான் முக்கியம். முதல் தடவை நாம ஏற்பாடு பண்ண மகேஷோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. இப்போ 2வது தடவையா ஏற்பாடாயிருக்கு. இதுவும் நடந்து முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படியே நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சாலும் கல்யாணம் வரைக்கும் இன்னும் எத்தனை பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வருமோ. அதான் இந்த நிச்சயதார்த்த மாலைக்குள்ள தாலிய மறைச்சு வச்சிருக்கேன். அம்மாக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? பரம்பரை வாழ் மேல சத்திய வாங்கினதுக்கு அப்புறமும் அம்மாக்கு இப்படி ஒரு துரோகத்தை நீங்க பண்ணலாமா? மகேஷ் கல்யாண விஷயத்துல அம்மா சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் பவானிக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தையே மறந்துட்டு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நான் பொறுப்புன்னு அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். ஆனா உங்களை அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்களா மதிச்சு உங்க மகனோட நிச்சயதார்த்தத்தை இந்த வீட்ல ஏற்பாடு பண்ண அம்மாவோட மான மரியாதை உங்களுக்கு முக்கியம் இல்ல, அப்படிதானே?
அம்மாவோட மான மரியாதைக்கு எந்த களங்கமும் ஏற்பட நான் விட மாட்டேன். இப்பவே நான் போய் இத அம்மா கிட்ட சொல்றேன். டேய் கதவு மூடுடா. சரிங்கக்கா. ஒழுங்கு மரியாதை கதவு திறக்க சொல்லுங்க, இல்லனா இங்க நடக்கிறதே வேற. ஒழுங்கு மரியாதையை கதவு திறங்க. திறக்க முடியாதுங்க. கதவு திறங்க முதல்ல. வழி விடுங்க. திறக்க முடியாதுங்க. முடியாது. வழி விட போறீங்க. பார்வதி, நான் சொல்றது கேளுன்னு சொல்றேன்ல. இங்க நடந்ததை இங்கேயே மறந்துடு. புரிஞ்சுதா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம் பார்வதி. இது பாருங்க, இவ்ளோ நேரம் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்ததே அம்மாவுக்காக தான். அவங்க மரியாதையை கெடுக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு இனிமே நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்? நான் ஏன் பயப்படணும்? கைய விடுங்க. வேண்டாம் பார்வதி, சொன்னா கேளு. விடுங்க. மாப்பிள்ளை ஆக்ஷன் வந்து மேடையில உட்கார வைங்க. சரிங்க. பொண்ணை கூட்டிட்டு போய் உட்காருங்க. பார்த்து போங்க. சரிப்பா. போய் உட்காரு. எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்லுங்க. உட்காருங்க. உட்காருங்க. பார்த்து. மகேஷ் இல்லாத இந்த வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்புறம் நான் எதுக்கு உயிரோட வாழணும்? மாப்பிள, கொஞ்சம் வண்டியை ஓரமா நிப்பாட்டியா? அர்ஜென்ட் மாப்பிள. தோனி பாட்டுற மாமா, கொஞ்சம் ஒதுக்குறோம் போய். மகேஷோட ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாதுன்னா இனிமே உயிர் வாழ மாட்டேன். இனி யாருக்கும் பாரமாவும் இருக்க மாட்டேன். அருமையான இடத்துல பாட்டிருக்கான். போய் வேலையை முடிச்சோம். ஹலோ சார். சொல்லுங்க ஆதி சார். பவானி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நாங்களும் அதான் விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். தகவல் கிடைச்சா உடனே உங்களுக்கு கால் பண்றோம் சார். ஓகே சார், கொஞ்சம் பாருங்க. ஷோர் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. மாமா கிளம்பலாமா? மாப்பிள, இப்பதான் மாப்பிள ஃப்ரீயா இருக்கு. வண்டி எடு மாப்பிள, போலாம். போலாம். பவானி மாமா, பவானி மாமா. பவானி அது மாப்பிள, பார்த்து அப்படியே வா மாப்பிள. மாப்பிள அந்த பைப்பை முடிச்சு ஏறி வா. வா மாப்பிள, வா வா. பார்த்து மாப்பிள. மாப்பிள பார்த்து வா, பார்த்து வா. மாப்பிள பார்த்து. படு போய் மாமா, மெதுவா. பவானி
பவானி பவானி பவானி பவானி பவானி பவானி பவானி இங்க பாரு. எந்திரிமா. ஏந்திரி பவானி, கண்ணு துற. பவானி 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 மா பவானி மா மா பவானி எந்திரிமா. பவானி 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 ஏந்திரி. பவானி 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 என்னமாச்சு? கண்ணு துற பவானி. பவானி எந்திரி, கண்ணு துற. இங்க பாரு. பவானி மாமா கண்ணு திறக்க மாட்டான் மாமா. மாப்பிள எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தண்ணி குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். வயித்து அமுக்கு மாப்பிள. பவானி இங்க பாரு, கண்ணு திறந்து பாரு. ஏய், மாப்பிள. பவானி ஏய் இங்க பாரு. பவானி இங்க பாரு, கண்ணு திறந்து பாரு. பவானி பவானி எந்திரிமா. பவானி 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 எந்திரிமா. இங்க பாரு பவானி. பவானி இங்க பாரு, கண்ணை துற. பவானி 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 மாப்பிள நல்லா செய் மாப்பிள. மாப்பிள கண்ணு முடிச்சிட்டா மாப்பிள. பவானி 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 கங்கா, இதுதான் சரியான நேரம். நீங்க போய் பவானியை கூட்டிட்டு வாங்க. ஓகே ஓகே. கூட்டிட்டு வரட்டும். இப்போ இருக்கு இந்த இடத்துல ஒரு சூறாவளி. வாக்கா கொடுக்குற வாக்கு. இப்ப அந்த ராஜேஸ்வரி முன்னாடி நீ அவமானப்பட்டு நிக்க போற. அமைதி பூங்காவா இருக்கிற அகிலாண்டேஸ்வரி ருத்ர தாண்டவா ஆட போற. பவானி பவானி, டேய் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமா பா. பவானி பவானி வெளியில வா, நான் கங்கா கூப்பிடுறேன். என்ன சத்தத்தையே காணுமே. டேய் ஐயோ, இவ எங்க போனான்னு தெரியலையே. ச்சே. ஓ இந்த பொண்ணு இப்படி சொதப்பிட்டாலே. இவளை இங்கதானே நான் இருக்க சொன்னேன். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஓ, இப்ப நான் என்ன பண்றது? முதல்ல இந்த விஷயத்தை வனஜா கிட்ட சொல்லுவோம். வனஜா, கங்கா, என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? பவானி எங்க? எல்லாம் சொதப்பல் ஆயிடுச்சு. ஸ்டோர் ரூம்ல அவளை எங்கேயுமே காணோம். என்ன சொல்றீங்க? நான் நல்லா தேடி பார்த்துட்டேன் வனஜா. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. மாப்பிள என்ன மாப்பிள என்ன யோசனையில் வர?
இல்லை மாமா, குருஜியை வீட்டுக்கு கூட்டு போகணும். அவர் இப்போ எங்கே இருப்பாருன்னு தெரியல. அதான். சரி மாப்பிள. அப்போ நம்ம அவர் இருக்கிற இடத்துக்கு போய் அவரை கூப்பிட்டுட்டே போயிடலாம் மாப்பிள. சரி மாமா. போ மாப்பிள. மாப்பிள, குருஜி வந்து சொன்னார்னா எல்லாம் சரியாயிடும் மாப்பிள. நம்ம ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாமல் போ மாப்பிள. மாப்பிள, நம்ம குருஜி மாதிரி இல்லை? ஆமாம் மாமா. மாப்பிள, கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த மாதிரி குருஜியே வந்துட்டாரு மாப்பிள. பண்ணி பாட்டு மாப்பிள. வணக்கம். வணக்கம் குருஜி. நல்லா இருங்க. வணக்கம் குருஜி. நல்லா இருங்க. நீங்கள் வீடு வரைக்கும் கொஞ்சம் வரணும் குருஜி. என்ன விஷயம்? அவ்வளவு நடந்திருக்கா? நல்லா இருமா. குருஜி, நீங்கள் நேரில் வந்து சொன்னாதான் அம்மா நம்புவாங்க. அப்பதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற மகேஷ் வருஷா நிச்சயதார்த்தத்தை தடுக்க முடியும் குருஜி. கொஞ்சம் வாங்க குருஜி. அருண், அம்மா, ஆதி பார்வதியை காணோம். எங்க இருக்காங்க? பார்வதி அண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் இருந்தாங்க. ப்ரோவை நான் காலையில இருந்து பார்க்கலாமா? ஓ, அகிலா, ஆதி பார்வதிக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பம் இருக்காது. நீ சத்தியம் வாங்கிக்கிட்டதுனால எதுவும் செய்ய முடியாம ஒதுங்கி இருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் பொண்ணு கொடுங்க. இந்தாம்மா சார். இதாங்க மாப்பிள்ள. மகேஷ், மாலையை வாங்கிக்கோ.
2 பேரும் என்னங்க மாலையை மாத்திக்கோ என்னங்க என்னாச்சு இன்னும் ஆதி சார் வரல? நாழியாருது மாலையை மாத்திக்கோ நிறுத்துங்க. இவ எங்க இருந்தா எவ்வளவு நேரம்? என்னாச்சு பார்வதி? எதுக்காக நிறுத்த சொல்ற? அம்மா, இந்த நிச்சயதார்த்தத்துல உங்களுக்கு தெரியாம ஒரு பெரிய மோசடி நடந்துட்டு இருக்குமா? என்னன்னு தெரியலையே. எனக்கு தெரியாம மோசடி நடந்துகிட்டு இருக்கா? என்ன உளற பார்வதி? அம்மா, அகிலா, அகிலா, இவ ஏதோ குழப்பத்தை ஏற்படுத்தி நிச்சயதார்த்தத்தை நிறுத்த பாக்குறா. இல்லம்மா, என்ன நம்புங்க, நான் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தல. இப்ப நடந்துட்டு இருக்கிறது நிச்சயதார்த்தமே இல்ல, கல்யாணம். கல்யாணம்? கல்யாணமா? கல்யாணமா? என்ன சொல்ற இவ? பார்வதி, நிச்சயதார்த்தம் முடிகிற நேரத்துல என்ன குழப்பம் பண்ணிட்டு இருக்க? நல்ல நேரம் போய்கிட்டு இருக்க, நீ அந்த பக்கம் போ. டேய் மகேஷ், வருஷா கழுத்துல மாலையை போடு. வேண்டாம் மகேஷ், மாலைய போடாத. அந்த மாலைக்குள்ள உங்க அம்மா தாலிய மறைச்சு வச்சிருக்காங்க. நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா? மறக்கலம்மா, ஆனா இந்த நிச்சயதார்த்தம் நடந்தா உங்க பேருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுமா? நீங்க கொடுத்த வாக்கு மேல நம்பிக்கை இல்லாம இவங்க நிச்சயதார்த்த மாலைக்குள்ள தாலிய மறைச்சு வச்சிருக்காங்கம்மா. இந்த நிச்சயதார்த்தத்தை கல்யாணமா ஆக்க பாக்குறாங்க.
அகிலா, இவ பொய் சொல்றா. இவ சொல்றத நம்பாத. மகேஷ், நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. நீ வர்ஷா கழுத்துல மாலைய போடு. நான் சொல்றது உண்மைன்னு இப்பவே நிரூபிக்கணுமா? இருங்க. பார்வதி, 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 மாலையை விடுங்க. குடு மாலைய. விடுங்க. குடு மாலைய. மாலையை விடுங்கங்கறல. குடு, குடு, விடுங்க. மாலையை குடு. ஏய், என்ன விடுங்க. குடு பார்வதி, மாலைய குடு. வாங்கம்மா, குடு. இங்க வந்து பாருங்கம்மா. பார்வதி, விடுங்க. குடு. நீ என்ன இப்படி ஏமாத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ராஜி. நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை உனக்கு ஏன் மேல இல்லாம போச்சுல்ல? கல்யாணம்ங்கிறது புனிதமான ஒரு விஷயம். அதோட மரியாதையை நீ கெடுத்துட்டியே. இனிமே இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. அகிலா, அப்படி சொல்லாத. நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்க. உன்னோட வாக்க நீ காப்பாத்த இந்த நிச்சயதார்த்தத்தை நீ நடத்திதான் கொடுக்கணும். ஏய், என் மேல நம்பிக்கை இல்லாம ஊர் முன்னாடி எப்ப என்னை ஏமாத்த நினைச்சியோ அப்பவே நான் கொடுத்த வாக்கு காத்துல கரைஞ்சு போச்சு. இனிமே அந்த வாக்க காப்பாத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இந்த இடத்துல என் வீட்ல நிக்கிற அருகதை உனக்கு கிடையாது. கெட் அவுட். ஆதி, அம்மா, பவானி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டம்மா. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தா உங்க குடும்பத்துக்கு பெரிய களங்கம் ஏற்படும்னு நான் வனஜாமா கிட்ட சொல்லியிருந்தேன். போட்டு கொடுத்துட்டாரு. அவங்க அத உங்ககிட்ட சொல்லலையா? அதான் சொல்லலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்வி வேண்டியிருக்கு? வந்தது எல்லாமே என்னையே குறி வச்சு தாக்குறது. ஐயோ, பாக்குறாளே பாக்குறாளே. ஓஹோ, நீ வேற சூழ்ச்சி பண்றியா? உன்னெல்லாம் எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டியா? அக்கா, மகேஷ், பவானி, எங்க அம்மா கஸ்டடியில நீ இருக்கிறதாவும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நான் சம்மதிக்கலனா உன்னை கொன்னுடுவேன் மிரட்டினாங்க பவானி.
என்ன மன்னிச்சிரு பவானி. உங்க அம்மா என்ன கடத்தல மகேஷ். அவங்க போய் சொல்லிட்டாங்க. என்னையே ஏமாத்திட்டீங்கல்லம்மா. உங்களை என் அம்மான்னு சொல்லவே அவமானமா இருக்கு. இனி உங்க முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன். உன் பையனே உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு போயிட்டான். இதுக்கு மேல நீ எதுக்கு இங்க நிக்கிற? நானும் அதையே தான் சொல்றேன். என் மூஞ்சிலேயே முழிக்காத ராஜி, போயிடு. என்னதான் இருந்தாலும் நீங்க செஞ்சது பெரிய நம்பிக்கை துரோகங்க. நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. உன்னை நம்பி வந்த எங்களுக்கும் இது அவமானம்.